நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா போட்டியிடுகிறார். அவருக்கு வாக்கு கேட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று கீழ்வேலூர் கடைவீதியில் வாகன பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது உரையாற்றி பேசிய அவர், திமுக அதிமுகவிற்கு மாற்றாக விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், ரஜினி புத்தகங்கள் படித்து அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறார். அவரிடம் தேடல் உள்ளது என தெரிவித்தவர், மற்றவர்களைப் போல் தற்குறி அல்ல என விஜயை மறைமுகமாக கிண்டல் செய்தவர், தமிழை தப்பு தப்பாக படிக்கும் விஜய் புசி ஆனந்தை பங்கமாக கலாய்த்து தள்ளினார். ரஜினிகாந்த் கேட்டாங்க, எப்படி படிக்கிறதுக்கு எப்படி நேரம் படிக்கிறது? ஐயா 11 மணி 12 மணிக்கு படுத்தா சரியா 2 மணிக்கு எந்திரிப்பையன், எந்திரிச்சு 4 மணி வரைக்கும் படிப்பையன், அப்புறம் படுத்துட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிருவையன். ஒருவேளை 2 மணிக்கு தான் படுத்தேன்னா 4 மணிக்கு எந்திரிப்பையா, 6 மணி வரைக்கும் படிப்பையன், அப்படியே எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிருவேன். ஜிம்முக்கு அது பயிற்சி. ஓ அப்படியா அப்படியா அப்படியா. அப்ப நான் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, ஓகே சரிமா, படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. முன்ன மாதிரி இல்லை, 10 பக்கம் பாடுனாலே தூக்கம் வந்துடுது. நல்லதானுங்க இல்லையா? அவன் தூக்கம் வராம தூக்க மாத்திரை போட்டு மாட்டேங்கிறான். நீங்க 10 பக்கம் படிச்சாலே தூக்கம் வருதுன்னா தலையில புத்தகத்தை வச்சு படுத்துருங்க நிம்மதி. அதான் பண்ணிட்டு கேட்பாங்க. அவர் படிக்கிறாரு, தேடுறாரு, ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வப்படுறாரு. ஒண்ணுமே தெரியாது, தற்கொலை இல்லை அவரு. என்ன சொல்றான் எதுன்னு இவர் 1000 கொடுத்துட்டு இருந்தார் ஐயா. இவர் எப்படியாவது அந்த ஓட்ட திருப்பணம் 2000. யாரா ஐயா? எடப்பாடி ஐயா, புரட்சி தமிழ 2000. இவர் அப்பா நானும் 2000. என்ன ஒருத்தர் கீழே இருந்து எப்படா எங்கிருந்துடா வாரிய? டே சரி 2000 எங்கிருந்துடா எடுப்பியே, எப்படா கொடுப்பியே? அடிச்சு விடுவோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இவங்க சொல்லியிருக்க இந்த ஃப்ரீ ஸ்கீம் எல்லாம் நிறைவேற்ற இன்னும் 10 லட்சம் கோடி வாங்கணும். 3 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வச்சுதான் இதெல்லாம் நடத்துது. ஏற்கனவே வாத்தியாருக்கு சம்பளம் இல்லை, டாக்டருக்கு சம்பளம் இல்லை. இப்ப இவங்க போலீஸும் போராட வரும், போலீஸுக்கு சம்பளம் தரல. வரும், அதுக்கு முன்னாடி நான் வந்துடணும் ஆட்சிக்கு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரி புதுசா ஏதாவது சொல்றியா? அது இல்லை, நான் சுழற்சி முறையில் காவலருக்கு விடுமுறை 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்ப சொல்லிட்டு இருக்காப்ல. அதையும் பார்த்து சுழற்சி முறையில் விடுமுறை சம்பளம் கரெக்டா படிச்சிடாப்ல. இல்லையே படிக்கும் போத மண்ணரிப்பா மீன் அரிப்பாப்லையே. ஆமா ஆமா, பிற்படுத்தப்பட்டு வரல, பிற்படுத்தப்பட்டாப்ல, மட்டாசு ஆயிட்டோம். என்ன செய்யறது, தம்பியா போயிட்டாப்ல. என்ன பண்றது? அது வேற, அவன் பினான்ஸ் மினிஸ்டர். 84 பினான்ஸ் மினிஸ்டர். அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி விஷம் வாங்கி வச்சுக்கிறீங்க, இவர் சூழல் வந்தா நிம்மதியா போய் சேர்ந்துருங்க. ஆமா, எனக்கு ஒரு முறை கொடுத்துருங்க. கால கொடுமடா சாமி. படாத பாட்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். தேவரமான ரேவதி சொல்ற மாதிரி காத்துதான் வருது, இதுல பாட்டு வேற ஒண்ணும்.